بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذي خلق السماوات والأرض وجعل الظلمات والنور. صدق الله العظيم. إن الله لا يريد العذاب بأهل الأرض أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்த சில நம்மையும் சேர்த்து நல்லல் புரிவானார். ஆமீன். உலக பொறுமறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்தில ஜொலிக்கும் வழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிச்சுவடுகளை புரளாமல் பின்பற்றி வாழ்ந்த அந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் கொண்டிருக்கட்டும். ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே நம்மவர்களுடைய அனைத்து தேவைகளையும் ரப்புல் ஆலமீன் முழுமைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நல்வாழ்க்கைகளையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இந்த மறுமையினுடைய அனைத்து நல்வாழ்க்கைகளையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அஸாபன் நார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயாக. ஆமீன். கணிதத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றோம். இந்த ஜும்ஆவுடைய நாளிலே நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செடிகளுக்கும் அதை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். பெருமக்களே, நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் பலவிதமான குழப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த சமுதாயத்தை நாம் சரியாக முறைப்படுத்த தவறியதின் காரணமாக குடும்பங்களிலும் சரி, ஊர்களிலும் சரி, உலகத்திலும் சரி, நம் சமுதாயம் பல சிந்தனை இல்லாத, சிந்தனையற்றவர்களாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் கண்டு வருகின்றோம். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பெருமக்களே, நம்ம அவர்களுடைய சிறுவர்களை மிகச் சரியான தலைமுறையாக உருவாக்க வேண்டும். அதை உருவாக்கி கொடுப்பதை தவறியவர்களாக பெருமக்களை நாம் இருந்து வருகின்றோம். நாம் பெற்றிருக்கின்ற சந்ததிகள், அது ஆண் மக்களாக இருக்கட்டும் அல்லது பெண் மக்களாக இருக்கட்டும், இவர்களை சிறந்த சமுதாயமாக உருவாக்க வேண்டும். ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சி என்பது, ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றம் என்பது, ஒரு சமுதாயத்தின் ஆரோக்கியம் என்பது அந்த சமுதாயத்தில் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளை பொறுத்துத்தான் இருக்கின்றது, சிறுவர்களை பொறுத்துத்தான் இருக்கின்றது என்பதை பெருமக்களும் பெற்றோர்களும் விளக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். சிறுவர்கள் எப்படி இன்றைய காலகட்டத்திலே உருவாக்கி கொண்டிருக்கின்றோம், எப்படி உருவாகி வருகிறார்கள், இவர்கள்தான் பெருமக்களே நாளைய இளைஞர்கள். இந்த சிறுவர்கள் தான் நாளைய சமுதாயத்தின் வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள். இச்சிறுவர்கள் தான் நாளைய
ஜமாத்தின் முன்னோடிகளாக உருவாகக்கூடியவர்கள். இவர்கள்தான் நாளைய சமுதாயத்தின் நிர்வாகிகள், இவர்கள்தான் நாளைய படிப்பாளர்கள், படைப்பாளர்கள், அறிவாளிகள். ஆக இதுவெல்லாம் சரியான முறையில சரியான பாதையிலே நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நம்மவர்களுடைய சிறுவர்களை, பிள்ளைகளை சரியான முறையில உருவாக்க ஒவ்வொரு பெற்றோர்களும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இவர்களை குறித்து அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி கலையுடன் நம் சமுதாயத்திற்கு பாடமே நடத்தியிருக்கின்றார்கள். இவர்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாழ்க்கையை நடத்தியிருக்கின்றார்கள். திருக்குர்ஆனில குழந்தைகள் விஷயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல அத்தியாயங்களை குறிப்பிட்டு காட்டுகின்றார். பல இடங்களில் சிறுவர்களை எப்படி நீங்கள் உருவாக்க வேண்டும், வாலிபர்களை எப்படி நீங்கள் வார்த்து எடுக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான இடங்களில் குறிப்பிட்டு காட்டினாலும் கூட சூரத்துன் நூர் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு தேவையான பல ஒழுக்கங்களை குறித்தும், சமூக ஒற்றுமை குறித்தும், குடும்ப வாழ்க்கை குறித்தும், மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் சூரத்துன் நூர் என்று சொல்லக்கூடிய சூரா அழகாக பெருமக்களே பேசி வருகின்றன. இதுல சொல்லப்படாத ஒழுக்கங்கள் கிடையாது. அதே போன்று தனி மனித வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகின்றார். ஒரு சமூகத்திலே பலருகிற போது எப்படி அந்த சமூகத்தை ஒற்றுமையாக ஒருமைப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துன் நூர் என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவிலே அழகாக சொல்லி காமிக்கின்றார். குறிப்பாக இந்த சூறா எல்லா விடயங்களையும் பேசியிருந்தாலும் கூட சிறுவர்களை பற்றியும் பேசுகின்றது. அல்லாஹ் சொல்லுவான், லம் யபுலுக ஹுலும மின்கும் ஸலாஸ மர்ரா. முஃமின்களே, உங்கள் வீட்டில் இருக்கும் சிறுவர்களை அடுத்தவர்களின் வீட்டிற்கு அனுப்புகிற பொழுது குறிப்பாக 3 நேரங்களில் அனுப்பினீர்கள் என்று சொன்னால் ஸலாஸ மர்ரா, அந்த 3 நேரங்களிலும் அனுமதியோடு அந்த சிறுவர்களை அடுத்த வீட்டிற்கு அனுப்புங்கள் என்பதாக குர்ஆன் பேசுகின்றது. ஆக பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, அடுத்த வீட்டுக்கு போகும்பொழுது அனுமதி என்பது அவசியம் என்பது குர்ஆன் சொல்கின்றது. அதிலும் குறிப்பாக சிறுவர்களையும் பேசுகின்ற இறைவன் 3 நேரங்களை குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஒன்று, இஷாவிற்கு பின்னால் உங்களுடைய பிள்ளைகளை அடுத்த வீட்டிற்கு அனுப்புகின்றீர்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளையை அனுமதியோடு அனுமதி கேட்டு உள்ளே நுழைய சொல்லுங்கள். இரண்டாவது, ஃபஜ்ருக்கு முன்னால் அந்த பிள்ளை ஒரு வீட்டிற்கு செல்கின்றது என்று சொன்னால் அந்த வீட்டிலே அனுமதி கேட்டு உள்ளே அனுப்ப சொல்லுங்கள். மூன்றாவது, லுஹருக்கு பின்னால். இதுவெல்லாம் அடுத்தவர்களினுடைய ஓய்வு நேரங்களாக இருப்பதன் காரணமாக அனுமதியோடு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புங்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. பெருமக்களே, பெரியவர்களுக்கு சொல்லக்கூடிய பாடம், ஒரு வாலிபர்களுக்கு சொல்லக்கூடிய பாடம். ரப்புல் ஆலமீன் சிறுவர்களையே இந்த வயதிலேயே அனுமதி கேட்டு உள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய ஒழுக்க விஷயங்களிலே, அவர்களுடைய வளர்ப்பிலே எப்படி பெற்றோர்கள் வார்த்து எடுக்க வேண்டும் என்பதை குர்ஆன் தெள்ளத் தெளிவாக பெருமக்களை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. சிறுவர்களுடைய விஷயத்திலே பெரியவர்கள், பெற்றவர்கள் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகவும் குர்ஆன் சொல்கின்றது. நபி சொன்ன வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கியாமத்துடைய நெருக்கம் உருவாகின்ற நேரத்திலே, அதாவது கியாமத்து நெருங்கிருச்சு அப்படின்னு சொன்ன சில அடையாளங்களை அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடையாளங்களில் ஒன்று சிறுவர்களை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த சிறுவர்களிடத்திலே கடுமையான கோபங்களை நீங்கள் பார்க்கலாம். இரண்டாவது,
அந்த சிறுவர்களுடைய வார்த்தைகள், நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளாக, அசுத்தமான வார்த்தைகளாக வெளியாகுவதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், அப்படிப்பட்ட பிள்ளைகள் உருவாக ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால், கியாமத்துடைய அடையாளங்களை நீங்கள் வருகின்றது, நெருங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே தன்னுடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை சரியான முறையில உருவாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு காலம் நிகழ்ந்து விட்டது, நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட நேரத்தில் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை சரியாக பக்குவப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால், இந்த சிறு பிள்ளைகளின் மூலமாக சமுதாயத்திற்கு சீர்கேடு உருவாகுவதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை சொல்லி காட்டுகின்றார். விடுதலை சொன்னார், நாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்களுடைய விஷயத்திலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளையும் நம் பிள்ளைகளுடைய அன்றாட வாழ்க்கைகளையும் பரிமாறும் பொழுது, பார்க்கும் பொழுது தெளிவாக தெரிகின்றது, நாம் சரியான முறையிலே பிள்ளைகளை உருவாக்க தவறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த பிள்ளைகளுடைய கோபமும், பிள்ளைகளுடைய நாவிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகளும் இந்த சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகி கொண்டு இருப்பதை பெருமக்களை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்ன அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாக பிரித்தார்கள். பிள்ளைகளுடைய விஷயத்தை மூன்றாக பிரித்தார்கள். லா யுஅذிபுஹு சபஆ. இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் லாஹிமுஹு சபஆ. மூன்றாவதாக சொல்லுவார்கள் சாஹிமுஹு சபஆ. இந்த மூன்று விதத்திலே பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். முதல் 7 வயதிலே, இன்றைக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த முதல் 7 வயதை மார்க்கத்தின் தொடர்பு அற்றவர்களாக நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். முதலில் லாஹிமுஹு சபஆ. இந்த 7 வயது தான் அஸ்திவாரம். எப்படி விவசாய கால நேரங்களிலே ஆரம்பத்திலே விதைக்கக்கூடிய விதை, அந்த உழைப்பு சரியான முறையில் இருந்தது என்று சொன்னால், பெருமக்களே அதனுடைய வளர்ச்சியை நாம் கண்கூடாக பார்த்துக் கொள்ளலாம். ஆரம்பத்தினுடைய விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு தெரியும், ஆரம்ப வளர்ச்சி என்பது, ஆரம்ப விதைப்பு என்பது சரியாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள் லாஹிமுஹு சபஆ. ஆரம்ப 7 வயது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுடைய விஷயத்திலே. ஆனால் பெருமக்களை இன்றைய காலகட்டத்திலே 7 வயது என்பதை இன்றைய பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம், இன்னும் அவனுக்கு வயசு இருக்குது, நம்ம பிள்ளைக்கு வயசு இருக்குது, பின்னாடி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துக்கிறோம், பின்னாடி சொல்லுவோம், இப்ப சின்ன வயசு பிள்ளை தானங்க, எப்படிங்க பேச்சை கேட்பான் அப்படின்னு சொல்லி பெருமக்களே நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் அஸ்திவாரம் சரியில்லாமல் போகும் பொழுது இரண்டாவது கட்டமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அத்திமுஹு சபஆ. 7 to 14. 7 to 14. 7 வயதை நீங்கள் சரியாக கண்காணித்த பொழுது அடுத்து நடைபெறக்கூடிய, உருவாகக்கூடிய 7 to 14 வயதிலே அந்த பிள்ளையை சரியான முறையிலே வளர்ந்திருக்கின்றானா, ஒழுக்கத்தோடு வாழ்த்திருக்கின்றோமா என்பதை நீங்கள் கவனத்துடன் பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அதே போன்று சாஹிபுஹு சபஆ. 14 to 21. 14 to 21. நீங்கள் 7 வயதில் சரியான விதையை போட்டீர்கள் என்று சொன்னால் 16 வயதில் சரியான அதற்கு ஊற்று கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும். 21 வயதில் எப்படி விவசாய நிலங்களிலே நீங்கள் நன்மையை பார்ப்பீர்களோ, பிரயோஜனத்தை பார்ப்பீர்களோ, அதே போன்று உங்களுடைய பிள்ளையை வாலிப பருவத்திலே 21 வயதிலே சரியான பிள்ளைகளாக நீங்கள் உருவாக்க முடியும். பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்கிறேன். 7 வயது பிள்ளை, ஆண் மக்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், எப்படி உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். 7 to 14 எப்படி உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். 14 to 21 வயதுடைய வாலிபர்களுடைய நிலைமைகள் இச்சமுதாயத்தில உலகம் முழுவதும்
இச்சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய நிலைமைகள் எப்படி வலைப்பக்கங்களில் நடமாடிக்கொண்டிருக்கின்றது என்பதை பெருமக்களே சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் சாதாரணமாக ஒரு வார்த்தையை சொல்லவில்லை, என்னுடைய பிள்ளைகளை நான் வார்த்தை எடுத்து விட்டுத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். வரலாற்றுடைய நெடுவிலும் வரலாற்றின் நெடுவிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வரலாறுகள் பேசுகின்றன. பல பிள்ளைகளின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்து எடுத்திருக்கின்றார்கள், வளர்த்து எடுத்திருக்கின்றார்கள். அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி பட்டியலை அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பிலே உருவானவர்கள். வளர்ப்பு சரியாக இருந்தது என்று சொன்னால் அதற்கு பாடமும் அதனுடைய கதை அம்சமும் நமக்கு சிறப்பானதாக கிடைக்கும். இதற்கு ஆதாரமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பை பார்க்க வேண்டும். 7 வயதில் என்ன திறமை இருக்கின்றது என்பதை சரியான முறையிலே பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். 7 வயதிலே மார்க்க தொடர்பான உலக தொடர்பான அவருடைய சிந்தனையை எந்த அளவு முடக்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதை பெற்றோர்கள் முதலில் 7 வயதில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த 7 வயதிலே பெற்றோர்கள் விட்டுவிட்டார்கள் என்று சொன்னால் அடுத்து நடைபெறக்கூடிய 14 வயதிலே உங்களுடைய பேச்சை விட்டு அவன் தாண்டி விடுவான். 21 வயதை நிகழும் பொழுது அவன் சொல்வதுதான், அந்த ஆண் சொல்வதுதான், அந்த பெண் சொல்வதுதான் சட்டமாக இருக்கும் என்பதை பெருமக்களை வரலாறுகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. அன்றைய நவீன காலத்திலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை கண்கூடாக பெருமக்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள், நான் பிள்ளைகளை வார்த்து எடுக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்து எடுத்த பிள்ளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பொழுது 10 வயது. இன்னைக்கு 10 வயது பிள்ளைகிட்ட உலக ரீதியான மார்க்க ரீதியான விஷயங்களை நீங்க கேட்டு பாருங்க. உலக ரீதியா பல டீச்சர்ஸ் என்ன ஹெட் மாஸ்டர் அதற்கு உள்ளவர்கள் தான் கற்றுக் கொடுக்கணும், அவங்க ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். மார்க்க ரீதியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம் சொன்னா ஹஸரத்துமார்கள் இவங்க இந்த ஆசிரியர்களை தான் நாம் பொறுப்பு சாட்டமே ஒழிய பெற்றோருடைய அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று பெற்றோருடைய கடமை என்பது இன்றைக்கு மாறி போய்விட்டது. தன்னுடைய பிள்ளைகளை கண்டுகொள்வதே இல்லை. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாருங்க பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு பிள்ளையை சரியான முறையிலே வளர்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? இஷா பாதை இஷாவிற்கு பிறகு அவன் வீட்டிலே இருப்பான். இஷா தொழுகைக்கு பின்னாடி சாப்பிட்ட பிறகு அவன் வீட்டில இருப்பான். அது ஆண் மக்களாக இருக்கட்டும் பெண் மக்களாக இருக்கட்டும். அப்படி வீட்டில் இருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சரியான முறையிலே இதுவே ஒரு ஆதாரம் உங்களுக்கு போதும், நாம் பிள்ளையை சரியான முறையிலே வளர்த்திருக்கின்றோம் என்பதாக. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே பெருமக்களே நாம் சிந்தனை செய்து வாழ்க்க வேண்டும். இஷாவிற்கு பின்னாடிதான் அவனுக்கு சூரியனே உதயமாகுது. இஷாவுக்கு முன்னாடி இருந்து என்ன இல்லை அப்படின்னு சொன்னா சூரியன் மறைஞ்சிருது, இரவாகிறது. இஷாவுக்கு பின்னாடி நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமைகள், வாலிபர்களுடைய நிலைமைகள், சிறியவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா சூரியன் உதயமாகி காலையை போட்டு என்ன செய்யறான், அவனுடைய வாழ்க்கையை இன்டர்நெட்ல வாட்ஸ்அப்ல இப்படி இணைய தளங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ இது மட்டுமல்லாமல் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த இரவை பகலாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயத்தை நம்முடைய சமுதாயமாக நாம் பார்க்கின்றோம். இது ஒன்றே போதும் பெருமக்களே, பெற்றோருடைய அழிவிற்கு
பெற்றோர்களுடைய அந்த தலை குனிவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு பிள்ளையை உங்களுடைய குடும்பங்களில் உருவாக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நாளை அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதாக எந்த பெற்றோர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்களோ அப்படிப்பட்ட பெற்றோர்களாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் பெருமக்களின் நிதர்சன உண்மை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வயது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பொழுது, மௌத்தான பொழுது, ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டம் ஆட்சி பீடம் வந்த பொழுது எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க தான் முன்னாடி நிற்பாங்க. 10 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? வாங்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால் முன்னாள் பள்ளியினுடைய சபையிலே நிற்பார். 10 வயசு. இன்னைக்கு சமுதாயத்திலே சிந்தனை செய்து வாருங்கள். அப்படி வந்தார்கள் என்று சொன்னால் அரிதாக இருக்கும். இளைஞர்களா இருக்கட்டும், சிறுவர்களா இருக்கட்டும். ஏன் காரணம் என்ன? பெற்றோர்களாகப்பட்ட நம்மிடத்திலே அந்த இறை கட்டளை என்பது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொன்மொழிகள் என்பது அது மறக்கடிக்கப்பட்டு விட்டன. மறந்து விட்டோம் நாம் ஒரு இஸ்லாமியர் என்பதை. நம் சமுதாயம் முன்னேற்றம் கொள்ளக்கூடிய சமுதாயம், சரியான சமுதாயம் என்பதை பெருமக்களை மறந்ததின் காரணமாக இதனுடைய எஃபெக்ட், இதனுடைய பாதிப்பு நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வாலிபர்களை தவறான பாதைக்கு இழுக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களாக இன்னைக்கு கண்கூடாக பெருமக்களை கண்டு வருகின்றோம். 10 வயசு பிள்ளை எந்த மஷூராவா இருக்கட்டும், எந்த தலைமைத்துவமாக இருக்கட்டும், முன்னாடி வந்து உட்கார வைப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட சம்பவம் தான். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். சஹாபாக்கள் சில நேரங்களில் கிசுறு செய்வார்கள். என்ன உமர் இப்படி இருக்கிறாரு? ஒரு சின்ன பிள்ளையை தூக்கிட்டு, 10 வயசு பிள்ளையை தூக்கிட்டு முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் ஜமாத்துக்கு முன்னாடி வந்து உட்கார வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது உமர் நாம சொல்லுவாங்கன்னா, ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் இந்த உமர் ஏன் இந்த 10 வயது சிறுவனை முன் சஃபிலே முன்னால் ஆலோசனை கேட்கக்கூடியவராக நிறுத்தினேன் என்பதை அந்த காலம் பதில் சொல்லும் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார். ஒரு காலம் வந்தது, ஒரு காலம் வந்தது, சர்ச்சை நடக்கின்றது. எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். ஒரு அறிஞர் பெருமக்கள் பக்கத்து நாட்டிலே இருந்து வந்து இந்த சூராவிற்கு எங்களுக்கு விளக்கம் வேண்டும் என்பதாக கேட்கின்றார்கள். எல்லாம் சில சகாபாக்கள் சொல்றாங்க, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். வெற்றி வரும் பொழுது, எங்களுக்கு வெற்றியும் உதவியும் வரும் பொழுது நீங்கள் தஸ்பீ செஞ்சு கொள்ளுங்க, தௌபா செஞ்சு கொள்ளுங்க, அப்படின்னா இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி எல்லா சஹாபாக்களும் பதில் சொல்லுகின்றார்கள். இடது பக்கம் கேட்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சில சஹாபாக்கள் அமைதியாக இருந்து விடுகின்றார்கள். இதுதான் பதிலா? அதோட அர்த்தம் அப்படிதான் இருக்கு. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون في دين الله افواجا. இஸ்லாத்திற்கு வெற்றியும் உதவியும் வரும்பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த சமுதாயத்திற்கு உள்நுழைவார்கள். அந்த நேரத்திலே ஃபஸப்பி, நீங்கள் இறைவனை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், தஸ்பீ செய்து கொள்ளுங்கள், வஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ்விடத்தில் செய்ய பாவ மன்னிப்பு முயற்சி பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதால். இதான் விளக்கம் குர்ஆனுடைய அர்த்தம். பெருமக்களே, எல்லாத்தையும் கேட்டு எந்த சஹாபாக்கள் எல்லாம் இந்த இப்னு அப்பாஸ் 10 வயது பிள்ளையை உமர் முன்னாடி வச்சுக்கிறாரு, உமர் கேள்வி கேட்க இவரைத்தான் முதல்ல அந்தஸ்து கொடுக்கிறாருன்னு சொன்னாங்களோ, அந்த 10 வயது பிள்ளையை கூப்பிட்டு எந்திரிச்சு நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சூறாக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா, உமரே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதை இந்த சூரா நமக்கு தெளிவாக காண்பிக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார்கள். உமருக்கும் ஆச்சரியம், இருந்த சஹாபா பெருமக்களுக்கும் ஆச்சரியம். அந்த வார்த்தை என்பது அந்த சூறாவில் இல்லை, நபியுடைய பெயர் இல்லை, மௌத் என்ற செய்தியே இல்லை. வெற்றி உதவி, கூட்டமாக வருவார்கள், இஸ்திக்பார் செய்ய, தௌபா செய்ய, இந்த அர்த்தத்தை தான் அந்த சூரா பொதிந்து வைக்கின்றது. சஹாபாக்கள் சொன்னார்கள், உமரே, நீங்கள் இந்த 10 வயது சிறுவனிடம் கேட்டால் எப்படி பதில் சொல்லுவார் இந்த சிறுவர்?
அர்த்தமே இல்லாத வார்த்தையை கொண்டுட்டு வந்து அதில் போட்டு நபியுடைய மரணத்தை அறிவிக்கின்றது என்பதாக சொல்கின்றார் என்று சொன்னால் இது நம்ப முடியுமா உமரே என்பதாக கேட்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே உண்மைதானா என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் சொன்னார்களாம், நபியுடைய மரணத்தை இந்த சூரா விவரிக்கின்றது என்பதாக சொல்லும் பொழுது கூட்டத்தில் இருந்த சஹாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள், எப்படி பெயர் இல்லை, மௌத் இல்லை, அச்செய்தி இல்லை, எதுவுமே இல்லாமல் நபியுடைய மரணம் என்பதாக எப்பொழுது சொல்கின்றீர்கள் என்பதாக எப்படி சொல்கின்றீர்கள் என்பதாக கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை அறிவிக்கக்கூடிய சூரா இதா ஜா என்பதாக மீண்டும் சொல்கின்றார்கள். என்னவென்று கேட்கும் பொழுது நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாஹ் பல இடங்களில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் நான் அனுப்பப்பட்டதெல்லாம் தீனை உயர்த்துவதற்கு, மக்களை நேர்வழிப்படுத்துவதற்கு, இந்த மார்க்கத்தை வெற்றி கொள்வதற்கு மட்டும்தான் நான் அனுப்பினேன் என்பதாக நபி அனுப்பினேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அதற்குத்தான் நான் வந்தேன் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நீங்கள் குர்ஆனிலும் நபியுடைய வார்த்தையிலும் பார்க்கவில்லையா? 10 வயது சிறுவன் சொல்கின்றான், பார்க்கவில்லையா? எல்லா சஹாபாக்களும் சொல்கின்றார்கள், ஆம் நாங்கள் பார்க்கின்றோம். இதுக்குதான் நபி அனுப்பி வச்சாங்க. சூராவுடைய வார்த்தையை நீங்கள் பாருங்கள், இதா ஜா நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ், வெற்றியும் உதவியும் வரும் பொழுது, வரப்போகுது, மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்தின் பக்கம் நுழைய போகின்றார்கள், நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் நபியுடைய வேலை, வந்த வேலை முடிந்து விட்டது. எவ்வளவு பெரிய அர்த்தம் கொடுக்கிறாங்க பாருங்க. எதற்காக வேண்டி நபியை அல்லாஹ் கொடுத்தானோ அவர்களுடைய நேரம், அவருடைய அந்த தொடர்பு முடிந்து விட்டது என்பதை இந்த சூரா தெளிவாக காண்பிக்கின்றது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்து கொள்ளுங்கள், ஞாபகம் செய்து கொள்ளுங்கள், வஸ்தக்ஃபிர், பாவ மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். இதைத்தான் இந்த சூரா விவரிக்கின்றது என்று சொன்னார்கள். சொல்லி 2 மாதம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள் என்பதை வரலாற்று பெருமக்களை பேசிக் கொண்டிருக்கின்றது. இது எதனால் உருவாக்கப்பட்டது? பெற்றோரின் காரணமாக, பிள்ளைகளை சரியான முறையில் நாம் வாழ்த்தி எடுத்ததின் காரணமாக 10 வயது சிறுவனுக்கு ஒரு சூறாவினுடைய மிகப்பெரிய அர்த்தத்தை ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், பெருமக்களே, இதனுடைய அந்த சார அம்சமே பெற்றோர்களை கொண்டுதான் ஏற்படுகின்றது என்பதை குர்ஆன் தெளிவாக நமக்கு விவரித்து காட்டுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். பெருமக்களே, பிள்ளைகளுடைய விஷயத்திலே பெற்றோர்களுடைய கவனம் என்பது அதிகமாக 100க்கு 100% எங்காவது 1-2 நாம் பார்த்துக் கொள்ளலாம். 100க்கு 100% இன்றைக்கு மண்டியிட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. பிள்ளைகளுடைய விஷயத்திலே முழுமையாக நீங்கள் கவனம் செலுத்துங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய குடும்பவியல் என்பது பலவிதமான பிரச்சனைகளுக்கு உண்டாகி கொண்டிருப்பதை பெருமக்களே சமுதாயத்தில் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். பிள்ளை எங்கே போகின்றான், அது ஆண் மக்களாக இருக்கட்டும், பெண் மக்களாக இருக்கட்டும், பிள்ளை எந்த இடத்துல இருக்கின்றான், எப்பொழுது வருகின்றான், மதரசாவுக்கு போறானா, பள்ளிக்கூடத்துக்கு போறானா, எதுவுமே கண்டுகொள்வதில்லை. இன்னும் குறிப்பாக ஆழமாக பெற்றோர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலக ரீதியான கல்விக்கு மார்க்கம் எல்லா கல்வியும் உங்களுக்கு முழுமை பெற வைக்க வேண்டும், எல்லா கல்வியும் அவசியம், கட்டாயம் என்பதாக சொல்கின்றது. 8 மணி நேரம் 9 மணி நேரம் காலேஜ், அதே போன்று ஸ்கூல் மேல் படிப்புகள் கொடுக்கக்கூடிய ஈமான்தாரியா இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை 1 மணி நேரம், ஆண்களாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகளை 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுப்பதற்கு மார்க்கத்திற்கு இந்த மனசு என்ன செய்ய மாட்டேங்குது, ஒப்ப மாட்டேங்குது பெருமக்களே. அப்படி நாம் சரியான முறையிலே மார்க்கத்தின் தேடலாக இருந்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு மக்தபு மதரசாக்கள் எல்லாம் எந்த பிள்ளையும் வராமல் இருக்க மாட்டோம். பேசுறோம், போன் அடிச்சு பிள்ளை மதரசா வரோம், பள்ளிக்கூட லீவு அப்படின்னு சொல்லி என்ன தெரிந்து செய்யறது, என்ன செய்ய வரமாட்டேங்கிறான். பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இதனுடைய குற்ற பரிகாரம் என்பது பெற்றோர்கள் நீங்கள் நிச்சயமாக அனுமதித்து ஆக வேண்டும். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லுகின்றான். சாதாரணமா சொல்றாங்க, பிள்ளை வர மாட்டேங்குது, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போன்று நாம் சரியாக இருந்தோம் என்று சொன்ன பெண் பிள்ளைகளுடைய இன்றைக்கு நிஸ்வான் மதரசாக்கள் என்பது பிள்ளைகளை உருவாக்கக்கூடியது, ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடியது. இன்றைக்கு பல பிள்ளைகள் என்ன செய்யுது, பெண் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க, பெண் மக்கள் வீட்டில் இருக்கிறாங்க, மதரசாக்கள் தெரியல, எங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. இதே உலக ரீதியான விஷயங்களா இருந்துச்சுன்னா நம்ம ஒத்து கொடுப்போமாங்க? என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, பெற்றோர்களா இருக்கக்கூடிய நாம் சரியாக இல்லை. மார்க்கத்தை சரிவர அந்த தேடல் என்பது
மார்க்க விஷயத்தின் தேடல் என்பது நம்மிடத்திலே முழுமை வரவில்லை என்பதுதான் பெருமக்களின் நிதர்சன உண்மையாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிள்ளைகளை சரியாக வார்த்தெடுத்து சமுதாயத்திற்கு சரியான முறையிலே பிள்ளைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பெற்றோர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை உருவாக்கி கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைக்கு பிள்ளைகள் மூலமாகத்தான், வாலிபத்தின் மூலமாகத்தான் இந்த சமுதாயம் உருவாகின்றது என்பதாக எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அச்சமுதாயத்திலே இருந்து கொண்டு அச்சமுதாயத்தை விட்டு பின்னோக்கி செல்பவர்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் இதைவிட இழிவானவர்கள் இந்த துன்யாவிலே யாரும் இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பெற்றோர்களாக நம்மை உருவாக்கி விடாமல் நபி எந்த பெற்றோர்களை புகழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட பெற்றோர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை உருவாக்கி கொடுப்பானாக. ஆபி வாஹி தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.